ஹாப்பி ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 2 வெரைட்டி மாங்காய் ரைஸ் காமிக்கிறேன். சும்மா கம்மி குவான்டிட்டி தான் ரெண்டுத்துக்கும் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து மிளகாப்பொடி போடாமல் இஞ்சி பச்சை மிளகா போட்டு பண்ணுறது, இன்னொன்று வந்து மிளகாப்பொடி போட்டு பண்ணுறது. இதுக்கு வந்து தேவையானது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா. கடலைப்பருப்பு எடுத்து வைக்கல, நான் கம்மி குவான்டிட்டி பண்ணுறதுனால. நீங்கள் கடலைப்பருப்பு வேணும்னா நிறைய பண்ணும்போது போட்டுக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை போட்டுக்கலாம், நான் இன்னைக்கு போடலை. நீங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து துருவினது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மஞ்சப்பொடி, இது பெருங்காயம், இது ஒரு நிமிஷம். இப்போ ரெண்டுத்துலேயும் கடுகு போடுறேன். கம்மியாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன், கம்மி குவான்டிட்டி பண்ணுறதுனால. இதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சம் இதுவாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிட்டு சிம்மில் வச்சே பண்ணுங்கள், கருகாமல். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு மஞ்சப்பொடி, மாங்காய் கொஞ்சம் வதக்கிக்கணும். இது இப்போ ஆஃப் பண்ணுறேன், திருப்பி ஏற்றிக்கலாம். மாங்காய் போட்டு இது வதக்கணும். இப்போ இதில் வந்து உப்பு போடணும். உப்பு எடுத்து வைக்க மறந்துட்டேன். இப்போ உப்பு போட்டுட்டு இந்த சாதத்தை போட்டு உப்பு போடுறேன். நான் சாதத்தை போட்டு இலக்கினா இது ஒரு மாங்காய் சாதம், அவ்வளோதான். இது வேர்க்கடலையெல்லாம் போட்டுக்கலாம். இந்த இதில் எடுக்கும்போது என்னால் வந்து இதுவாக எடுக்க முடியல. இந்த மாதிரி மாங்காய் சாதம் ரெடி ஆகும். குழந்தைங்கன்னா நல்லா மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டியில் வந்து இப்போ இது இதுவாக எடுத்து காஞ்சிட்டு, இப்போ இதில் வந்து மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட மறந்துட்டேன். அதுலேயும் பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் எப்போவுமே இது வந்து மிளகாப்பொடி போடும்போது சிம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா வந்து கரிஞ்சு போயிடும். நான் அடுப்பு அணைச்சிருக்கேன், நல்லா ஃபோன் பக்கத்தில் கொண்டு போகிறேன். இது காஷ்மீரி சில்லி தான், அதனால் வந்து கூட போடுறேன். இதில் வந்து சால்ட்டு போட்டுட்டு கருவேப்பிலை, மாங்காய், இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயும் உப்பு போட்டுட்டு அப்புறம் நீங்கள் சால்ட்டை போட்டு இறக்கினா இது ஒரு மாங்காய் சாதம். இது வந்து நல்ல ஊறுகாய் சாதம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறுகாய் சாதம் மாதிரி இருக்கும். வந்து ஒரு கையில் எடுத்து என்னால் ஃபுல்லாக இழக்க முடியல. அதனால் இந்த மாதிரி 2 வெரைட்டி மாங்காய் சாதம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.